ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாவும் தான் போதைப் பொருளை வித்தாங்கல்ல. ஸ்ரீகாந்துக்கு வித்தவன் ஒரு அதிமுக காரன்னா அதை திருப்புறீங்க. பயன்படுத்தின 2 பேரை கைது பண்ற வித்தவன் எங்க? இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், கோக்கைன் அதெல்லாம். இல்ல, நீங்க உங்க கேள்வி தமிழில் குடமுழுக்கு அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கையை வச்சுட்டு வர்றோம்னு சொல்றீங்க. இது எங்களுடைய கோரிக்கை இல்லை. உலகில் மிக மூத்த ஒரு தேசிய இனம், ஒரு தமிழ் பேரினத்தினுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு கூட சொல்லக்கூடாது, உயிர் உரிமைன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு தேசிய இனங்களினுடைய உயிர் உரிமை அவனுடைய மொழி. இப்ப நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன், இது என் நாடு தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு பேரை தவிர, தமிழ்நாடுங்கிற பேரை தவிர வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. இது தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு இந்த நாட்டுக்குள்ள ஒரு அடையாளம் காட்ட முடியுமா? தமிழே இல்லைன்னா எப்படி அது தமிழ் நாடாகும், தமிழர் நாடாகும்? எங்க அடையாளம்னு ஏதாவது இருக்கா? எங்க அடையாளம், எங்க முன்னோர்களுக்கு இருக்கிற அடையாளம், எங்க வீரப்பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாருக்கு எந்த அடையாளம் இருக்கு? எவ்வளவு, எந்த இடத்துல சிலை இருக்கு? மற்றவர்களுக்கெல்லாம் எவ்வளவு அடையாளம் இருக்குது? எங்க பாட்டனார் மருதுபாண்டியருக்கே தெப்பக்குளத்துல சிலை வந்தது, எங்க ஐயா சேதுராமன் இல்லைன்னா, அந்த அவர் போராடலைன்னா அதுவும் வந்திருக்கு. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் போதைப் பொருளை வித்தாங்கல்ல. 2 பேரை தவிர யாரும் பயன்படுத்தலையா? இந்தியா முழுமைக்கு இருக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், கோக்கைன் அதெல்லாம். மும்பையில நீங்க அதானியுடைய போர்ட்ல 20 லட்சம் கோடிக்கு மேல, 20 லட்சம் கோடிக்கு மேல அந்த போதைப் பொருள் வந்து நின்னதுங்கிறது நீங்க பாத்தீங்க. 20,000 கோடிக்கு மேல வந்ததுங்கிறது ஒரு இது. அந்த கப்பலை திருப்பி அனுப்புனியா? கப்பல் இருக்க சரக்கு என்ன பண்ணான்னு நான் ஒருத்தன் தான் கேட்டேன். எல்லாரும் பயன்படுத்துறாங்க. நான் கேட்கிறேன், பயன்படுத்தின 2 பேரை கைது பண்ற வித்தவன் எங்க? நீ என்ன மாதிரி கட்டமைப்ப? எங்க இருந்தா வாங்கினவள எவனை கைது பண்ண? நீ ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் தான் குற்றவாளிகளா? அப்பாவிகள். பல 2 பேரும் கைது பண்ணதுனால நீங்க இப்ப பேச வர்றீங்க இல்லையா? நான் வித்துக்கு தானே இருந்திருப்பான். நேத்து விற்கும் போது டக்குன்னு பிடிச்சிட்டீங்களா? வித்தவன் யாரு? அதை இந்த ஸ்ரீகாந்துக்கு வித்தவன் ஒரு அதிமுக காரன்னா அதை திருப்புறீங்க. அப்ப திமுக காரங்களுக்கு இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு எந்த சம்பந்தம் இல்லை.